7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாகவும் ஆதாரத்தோடும் விவாதித்து வரும் இந்த கேள்வி நேரத்தின் இன்றைய அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் தேசப்பிதா மகாத்மா காந்தியினுடைய படத்தை இந்திய ரூபாய் நோட்டுகளிலிருந்து நீக்க வேண்டும் என்று இந்து மகாசபை ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. ஏற்கனவே நாதராம் கோட்சேவிற்கு இந்தியா முழுவதும் வீதிகள் தோறும், சந்தை கடைகள் தோறும், ஒவ்வொரு இடங்களிலும் மூலை முடுக்குகள் எல்லாம் சிலைகள் வைக்க வேண்டும் என்று இந்து மகாசபை வைத்த ஒரு கோரிக்கை மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த சர்ச்சை அடங்குவதற்குள்ளாக மற்றும் ஒரு கோரிக்கை இந்து மகாசபையிடமிருந்து மத்திய அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தேசப்பிதாவினுடைய படத்தை இந்திய ரூபாய் நோட்டுகளிலிருந்து நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இதுபோன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? சமீப காலமாக இந்த மாதிரியான கோரிக்கைகள், இந்த மாதிரியான கருத்துக்கள் அதிக அளவில் தொடர்ந்து முன்வைக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதன் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைகிறார்கள். முன்னதாக இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை தருவதற்காக நம்மத்தில் பனிமலர் இணைந்திருக்கின்றார். பிரதான செய்திகளை கேட்கலாம். பனிமலர், இன்றைய தினத்தின் பிரதான செய்திகள் என்ன? நிச்சயமா செந்தில், இந்த நேரத்தின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீதி ஆயோக் உறுப்பினர்கள் அறிவிப்பு. துணைத் தலைவராக அரவிந்த் பனகாரியா நியமனம். ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு வழக்கு. திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் மனு நிராகரிப்பு. அம்மா சிமெண்ட் திட்டம் திருச்சியில் தொடக்கம். ஒரு மூட்டை சிமெண்ட் 190 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை ஓபன் டென்னிஸ் தொடக்கம். உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்பு. இனி செந்தில் உங்களிடம். நன்றி பனிமலர், மிக்க நன்றி. இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் இன்றைய விவாத அமர்விற்குள் கடந்து செல்லலாம். அறிமுகத்தில் சொன்னது போல இந்து மகாசபை ஒரு கோரிக்கையை மத்திய அரசிற்கு முன்வைத்திருக்கிறது. தேசப்பிதா மகாத்மா காந்தி அவருடைய படம் இந்திய ரூபாய் நோட்டுகளில் அச்சிடப்பட்டு ஆண்டாண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. ஏன் தொடர்ச்சியாக இதுபோன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன? நாதராம் கோட்சேவிற்கு சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்து மகாசபையின் சார்பாக முன்வைக்கப்பட்ட பொழுது அதுவும் மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்த தளத்தில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் முனைவர் ராமசுப்ரமணியன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு ஆதவன் நம்மோடு இணைகின்றார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம் சார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவரும் தீக்கதிர் ஆசிரியருமான திரு குமரேசன் நம்மோடு இணைகின்றார். வணக்கம். திருச்சியிலிருந்து நம்மோடு இது தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு திருச்சி வேலுச்சாமி நம்மோடு இணைகின்றார். வேலுச்சாமி, உங்களையும் வணக்கம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று நான் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வியை ராமசுப்ரமணியன் அவர்களுடன் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சுருக்கமாக தொடக்க கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற கோரிக்கைகளை பற்றிய உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்னவாக இருக்கிறது? இந்த ஹிந்து மகாசபாங்கிறது அது யார் அதில் இருக்காங்கன்னு தெரியல. அது எவ்வளோ பேர் அதில் மெம்பருங்கிறது தெரியாது. அவங்க ஏதோ நேரத்துக்கு நேரம் இப்போ திடீர்னு இன்னும் ஒரு நேற்று முளைத்த மழையில் வந்த காளான் மாரி என்னத்தையும் ஒன்று பேசிட்டு இருக்காங்க. அது அது சமீபத்தில் பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்ட மதன் மோகன் மாளவியா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அது அது அப்போ அது ஒரு பர்டிகுலர் 1914 அது தொடங்கப்பட்டதுங்கிறதுல தெரியும். ஆனாலும் கூட இவர் இப்போ யார் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இது நியாயமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத சர்ச்சைகளை இவர் எழுப்புகின்றார்கள் என்று தான் நான் கருதுகின்றேன். அதுதான் என்னுடைய முதல் கருத்து. தொடக்க கருத்து இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். திரு குமரேசன் அவர்களிடம், சமீப காலமாக இதுபோன்ற கருத்துக்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த தளத்தில் முதலில் இது குறித்த உங்களுடைய பார்வை பதிவு செய்யுங்கள். இந்திய ரூபாய் நோட்டுகளிலிருந்து மகாத்மா காந்தியின் படத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படுதுன்னா ஜஸ்ட் லைக் ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுத்தள்ள முடியாது. அதன் பின்னால் ஏதோ ஒரு நிச்சயமான ஒரு காரணங்கள் இருக்க வேண்டும். ஏன் இது போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன? இந்த கோரிக்கை குறித்த உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? ஒன்று, இது ஏதோ எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கிறது என்று நான் கருதவில்லை. ஒரு திட்டமிட்ட ஒரு நீண்ட செயல் திட்டத்தினுடைய இன்னொரு கட்டம் இப்பொழுது அரங்கேற்றப்படுவதாகத்தான் பார்க்கிறேன். அதில் ஒரு கட்டம் தான் பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வந்தது. இன்னொரு கட்டம் தான் அதுக்கு முந்தாள் இருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது என்றெல்லாம் நிறைய இருக்குது. மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்ல மோகன் பகவத் ஒரு கருத்து சொன்னார்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் இந்துக்கள் தான் அப்படின்னு. இன்னொரு அமைச்சர் சொன்னார்ல, பிஜேபி அல்லாத மற்றவங்களாம் முறை தவறி பிறந்தவர்கள், மற்றவங்க பிஜேபி மட்டும்தான் ராமனுக்கு பிறந்தவர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் சொன்னது போல்
முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பி கடத்தி சென்று வேறு விஷயங்களை விவாதிக்க விட்டு மையமான பிரச்சனைகளை மக்கள் யோசிக்க விடாமல் தடுக்கின்ற ஒரு செயல் திட்டம். அதனுடைய ஒரு அத்தியாயம்தான் இப்பொழுது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மற்றபடி காந்தியை ஏற்கனவே ஜனவரி 48 ஜனவரி 30 கொன்றவர்கள் மீண்டும் மீண்டும் குண்டுகளால் தொலைத்து கொண்டே இருக்க விரும்புகிறார்கள் என்பதனுடைய இன்னொரு விதமான வெளிப்பாடாக இதை பார்க்கிறேன். ரைட். பாஜக அப்படிங்கிறனுடைய அடிப்படையில் பாஜக அப்படிங்கிறதை தாண்டி இது போன்ற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து மத்திய அரசை நோக்கி முன்வைக்கப்படும். அதுவும் இப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் அந்த கேள்வி வேறு மாதிரியாக முன்வைக்கப்பட்டிருக்கும். பாஜக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த கேள்வி இன்னும் வேறு மாதிரியாகத்தான் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இயல்பாகவே எழுகின்றது. இது குறித்த உங்களுடைய பார்வை அப்படிங்கிறத தாண்டி பாஜகவின் பார்வை என்னவாக இருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் இந்து மகாசபா ஏதோ ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறன்றப்ப இந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்கணும்னு வச்சிங்கன்னா இந்து மகாசபா தான் கேட்கணும். இப்படிப்பட்ட கேள்வி வந்து பாஜக என்ன நினைக்குதுன்னு கேட்குறத விட, ஏன்னா அண்ணன் கூட பேசும்போது சொன்னார், ஏதோ செயல் திட்டம் நீண்ட செயல் திட்டம் மாதிரி சொல்கிறாரு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி அது இந்து மகா ஆர்எஸ்எஸ் பிஜேபி நிச்சயமாக தொப்புள் கொடி உறவுகள். எங்களுக்கு உறவுக்கு ஆர்எஸ்க்கு நான் மறுக்க விரும்பலை. அதே சமயத்தில் இந்து மகாசபாவுக்கும் பிஜேபிக்கோ ஆர்எஸ்க்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்லை எங்களுக்கு இல்லை நான் சொல்ல வரேன், தெளிவாக சொல்லி, ஏன்னா அண்ணன் முடிச்சு போகிறார், அதுக்காக சொல்ல வரேன். இந்து மகாசபா சொன்னதுக்கும் பிஜேபி சம்பந்தமாக சொல்கிறார், எங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது நாட்டில் 1008 இயக்கங்கள் இருக்கின்றன, 1008 இயக்கங்கள் 1008 கோரிக்கைகள் வைக்கின்றன. இதே இந்து மகாசபா காங்கிரஸ் ஆட்சிக்கு கோரிக்கை வைக்கலையா? வைத்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் நீங்கள் ஊதி பெருசாகலை. இன்றைக்கு பாஜகவே ஏதாவது ஒரு தர்ம சங்கத்தை ஆழ்த்த வேண்டும், ஒரு கார்னர் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் யாராவது ஏதாவது சொல்லும்போது டப்புன்னு பிடிச்சிக்கிட்டு இதை வச்சுட்டு அதை ஒரு நூல் விட்டு நீங்கள் பிரச்சனை பண்ண பார்க்குறீங்க. இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்களுடைய கருத்து கிடையாது. இதை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாகவே இருந்தது. நான் கேட்டது, இப்போ அவர் சொன்னார், இவர் ஒரு விஷயத்த சொன்னார், இல்லை அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது ரூபாய் நோட்டுகள் அதுவும் அவர் ஒரு கருத்து வைக்கிறார். மரியாதைக்குரிய அருண்ஜேட்லி, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண்ஜேட்லி வந்து பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ரொம்ப தெளிவாக சொல்லுவார். 2010 இதற்கென்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கின்ற ரூபாய் நோட்டுகளை மாற்றி வடிவமைப்பதற்காக. அமைச்சது யார்? 2010 ஆட்சி வந்து காங்கிரஸ் கட்சி. அப்போ காந்தி படத்தை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எப்போ விழுந்து? காங்கிரஸ் ஆட்சியில், எங்ககிட்ட இல்லை. அப்போ அவங்க தான் அதுக்கு வந்து இப்போ பதில் சொல்லிக்க பாராளுமன்றத்தில். அந்த கமிட்டியை ஆராய்ஞ்சிட்டு வந்து இந்திய தேசத்தினுடைய பன்முகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சர் கொண்ட ஒரு பர்சனாலிட்டி வந்து காந்தியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கதா அதை பார்லிமெண்ட் சொல்லியிருக்கார். அதுதான் பிஜேபியோட கருத்து. அதுதான் பிஜேபியோட கருத்து. நல்லது. நாம் திருச்சி வேலுச்சாமி அவருடைய தொடக்க கருத்தையும் கேட்கலாம். திருச்சி வேலுச்சாமி, இது 2010 அதற்காக கமிட்டி அமைக்கப்பட்டு ரூபாய் நோட்டுகளை மாற்றி அமைக்கப்படுவது குறித்து ஆராயப்பட்டது, ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்து மகாசபை சொல்லுகின்ற கருத்தை எல்லாம் முன்வைத்து இதுபோல் விவாதிப்பது அப்படிங்கிறது பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காகத்தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆதவன் பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? மாற்ற முயற்சிக்கிறார். ரூபாய் நோட்டினுடைய வடிவமைப்பை மாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்வதற்கும், அதில் இருக்கக்கூடிய காந்தியுடைய படத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கும் படத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கும் இருக்கிற வேறுபாடு சாதாரண பாமரனுக்கு கூட தெரிந்த ஒன்று. அது அவருக்கு தெரியாது என்று நான் நினைக்கவில்லை. தெரிந்தும் வேண்டுமென்றே அதை வேறு விதமாக திரித்து சொல்ல வருகிறார். இந்து மகாசபைக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் சொல்கிறார். நான் அவரை பார்த்து ஒன்றை கேட்க விரும்புகிறேன். பிஜேபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மகராஜ், சாது மகராஜ், அவர்தான் கோட்சேக்கு ஒரு தேசப்பிதா, தேச தியாகி. அவரை பாராட்டுவதிலே ஒன்று தவறு இல்லை என்று சொன்னாரா இல்லையா? இந்து மகாசபாவுடைய கருத்தை பிஜேபியினுடைய பாராளுமன்ற அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். நான் அவருக்கு சொல்ல விரும்புவதெல்லாம், கோரிக்கை வைக்கிறவர்கள் அவர்கள் நேற்று வரை 6 மாதத்துக்கு முன்பு வரை இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிற தெம்போ திராணியோ அந்த துணிச்சலோ இருந்ததா என்பது ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கு அந்த தைரியம் ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதை என்று சொல்வார்கள். ஒரு படி மேலே போய் மனுஷனையும் கடந்து மகாத்மாவை கடிக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது இந்த நாட்டுடைய பெருமைக்கு கொஞ்சமும் நல்லதில்லை. இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிற போது எதற்கோ தடை போடுகின்ற இந்த அரசு, இந்த இந்து மகாசபை என்ற பெயரில் இந்த மன நோயாளிகளை தடை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நன்றி. நாம் இன்னும் கூட அடுத்தடுத்த சுற்றுகளில் விரிவாக வாதிக்கலாம். அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறார். எதற்கோ வந்து தடைகள் போடுகிறார்கள் அப்படிங்கிற ஒன்று வைக்கின்ற போது சாக்ஷி மகராஜ் அவர் யார்? பாஜகவினுடைய அமைச்சராக இருக்கிறவர் தானே. அவர் தான் இதை தொடங்குகிறார். நாதராம் கோட்சேவிற்கு சிலை வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கின்ற பொழுது, இதே கோரிக்கை இந்து மகாசபையிடமிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கை.
அன்றைக்கே அதன் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இது போன்ற பேச்சுக்கள் வந்திருக்காது அப்படிங்கிறது ஒரு வாதமாக முன்வைக்கப்படுகிறது. அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, சாக்ஷி மகராஜின் மீது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறார். இல்லை, எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வச்சது சரியா தப்பான்ற விவாதத்துக்கு நான் போக விரும்பலை. என்னுடைய கருத்து வேறு. நான் வைக்கணுமா வேணாமன்ற அந்த விவாதத்துக்கு நான் போக விரும்பலை. ஏன்னா நாட்டில் கோச்சைகள் சில வைக்கணுமா வேண்டாமன்ற விவாதத்துக்கு நான் போக விரும்பலை. அவர் சொன்னது தப்பா சரியா பேசவும் விரும்பலை. அவர் தனிப்பட்ட கருத்தாக இருக்க முடியும், பாஜக கருத்தாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வகையில். ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், சிலை வைப்பு என்பது, கோரிக்கை என்பது இதையே மிகப்பெரிய குற்றமாக பார்ப்பாங்க என்றால், தமிழை காட்டு மிராண்டிகள் மொழி என்று சொன்ன பெரியாருக்கு வீதிக்கு வீதி சிலை வச்சிருக்காங்களே, இதை குற்றம் சொல்ல முடியுமா அவங்களால? குஷ்பு நடிகை குஷ்புக்கு கோயில் கட்டணும்னு சொன்னாங்களே, அவங்களை குற்றம் சொல்ல முடியுமா அவங்களால? அந்த மாதிரி அமைப்புகளை குஷ்பு ரசிகர் மன்றத்தை தடை செய்ய முடியுமா? இந்த மாதிரி அதாவது பிரச்சனை பேச நாட்டில் சில விஷயங்கள் பேசுகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய சொந்தக்காரர் ஷேக் முஸ்தபா கமால், இவர் நம்ம உமர் அப்துல்லாவுடைய சொந்தக்காரர், அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி போன வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இஸ்லாமிய மெஜாரிட்டியாக இருக்கிற இந்த மாநிலத்தில் இந்துக்கள் முதலமைச்சர் ஆக முடியாது. என்ன சார் கொடுமை இது? எந்த தேசம் இது? 85% இந்துக்கள் வாழ்கின்ற தேசத்தில் ஒரு இந்து ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் ஆக முடியாது. அவரை கேள்வி கேட்கறது அருகதை இருக்கா? காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் கேட்கறது அருகதை இருக்கா? நான் கேட்கிறேன், இவர் அசாதுதீன் ஓவைசி எந்த நாட்டில் வாழ்ந்து இன்றைக்கு சொல்லியிருக்காரு, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாமிய குழந்தைகளாகத்தான் பிறக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அடிப்படையில் சில சந்தேகம், பிறக்க வேண்டிய குழந்தை தீர்மானிக்கிறது கடவுள் தீர்மானிக்கும். அடிப்படையில் சில சந்தேகம், அடிப்படையில் எனக்கு சந்தேகம். கருத்து சுதந்திரம் என்ற பேரில் நாட்டில் வந்து அவர் சொன்னாரு, இதை மாண்டு பல மரணம் நாட்டில் இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம அடிப்படையில் குஷ்புக்கு செலவு வைக்கிறதும் குஷ்புவும் கோட்சேவும் மகாத்மா காந்தி ஒரே வரிசையில் வைத்து பார்க்கிறீர்களா? இல்ல, மகாத்மா காந்தி நடுவில் கொண்டு வரீங்க. இல்ல நான் கேக்குறது, மகாத்மா காந்தி நீக்கணும்ங்கறாங்க. மகாத்மா காந்தி ஏன் கொண்டு வரோம்னா, இல்ல வைக்கலாம்ன்ற போது மகாத்மா காந்தி ஏன் கொண்டு வரோம்னா, நான் நேசிக்கின்ற எனது தாய்மொழியை தமிழ் மொழியை காட்டு மிராண்டின்னு சொன்ன ஒருத்தர் சிலையை நான் வீதியில பார்த்துட்டு இருக்கேன். என்னால ஒன்றும் செய்ய முடியல. இப்படி அவருக்கெல்லாம் சிலை வைக்கும் போது கோரிக்கை வச்சா ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நான் வைக்கணும்னு சொல்லல, யாரோ கோரிக்கை இந்த மாதிரி கோரிக்கை அது மாதிரி வைக்கிறது என்ன தப்புன்னு கேட்கிறேன். என்ன தப்புன்னு கேக்குறீங்க? ஆமா, கோரிக்கை சிலை வைக்கிறது என்ன தப்பு அப்படிங்கிறது என்ன தப்பு இருக்கு முடியும்? நான் ஒரு நண்பருக்கு நினைவூட்டுறதுக்காக சொல்றேன், அல்லது அவர் தெரியாம போயிருக்கலாம். பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார்னு அதுக்கு முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னது இதை மட்டும் எடுத்துட்டு சொல்றதுங்கிறது ஒரு தந்திரம். இவருடைய செயல் திட்டத்தில் அதுவும் ஒரு பகுதி. நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, என்னத்தையோ சொல்லி இழுத்துட்டு வராரு பாருங்க, அது ஒரு உத்தி. அதில் ஒரு பகுதி தான் பெரியாரை இப்படி கொச்சைப்படுத்துவது. பெரியார் எந்த பொருளில் எந்த காலகட்டத்தில் சொன்னார் என்றால், தமிழ் நம்ம பார்க்குற தெருவில் பார்க்குறோம், என்ன ஒரு பெண்ணை ஒரு அளவு கூட இருக்கிறவனை திட்டும் போது எப்படிப்பட்ட வசவு சொற்கள்லாம் வந்து குறிப்பாக பெண்களை இழிவுபடுத்துகின்ற, பெண்களின் உடல் உறுப்புகளை குறிப்பிட்டு தாக்குகின்ற, அதே போல் தாயாரை சகோதரி என்று பல சொல்லிட்டே போகலாம். அந்த வார்த்தைகள் எதுவுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துகின்ற மொழி அவ பேசுகிற போது அது வந்து கோபத்தின் வெளிப்பாடு. இந்த சொற்களை, இந்த வசவு சொற்களை, கெட்ட வார்த்தைகள் இன்னும் சொல்ல போனால் அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்கிற பொருளில் தான் அவர் இது ஒரு காட்டு மிராண்டி மொழி இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் தமிழை நேசிக்காதவராக இருந்தால் தமிழ் உள்ளிட்ட அனைத்து மாநில மொழியிலும் ஆட்சி மொழியில் ஆக்க வேண்டும், அந்தந்த மாநிலத்திற்கு அந்தந்த தமிழ் மொழி தான் தமிழகத்தை பொறுத்த ஆட்சி மொழி சொல்கிறேன். இன்னும் கடைசி ஒன்று, தமிழில் இன்றைக்கு நம்ம எழுத்து சீர்திருத்தம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், யார் கொண்டு வந்தது? தமிழை நேசிக்காமல் தான் பெரியார் அதெல்லாம் கொண்டு வந்தாரா? ஆக ஒரு விஷயத்தை விட்டுட்டு வேற எங்கே பெரியார் இன்னொன்றையும் கூட குறிப்பிட்டார். எல்லோரும் நான் தமிழுக்கு எதிரி என்பது போல் சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள். நான் தமிழன், தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், எனக்கு தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியாது, நான் ஏன் தமிழை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தையும் பதிவு பண்ணினார். விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிச்சயமாக தொடரலாம், காத்திருங்கள். கோட்சேவில் தொடங்கி காந்தியில் தொடங்கி அது குஷ்புவில் பயணித்து இப்பொழுது பெரியாரிலிருந்து நிற்கிறது. இன்னும் இந்த பயணம் எங்கெங்கெல்லாம் பயணிக்கப் போகுது என்பதை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.